ஒளிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயலானால் துரோகி என்ன செய்வான்? தேவ துரோகி என்ன செய்வான்? பொன்மங்கி நிறமுமாறி ஒளிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயலென்றால் துரோகி என்ன செய்வான்? தேவ துரோகி என்ன செய்வான்? இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே திரும்பவும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். என்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு கொஞ்ச நேரம் இடைப்பட்ட தமது மகத்துவம் உள்ள கிருபைகளை நாம் அறிந்து செயல்படத்தக்கதான கிருபைகளால் நம்மை நிறைக்கும்படி அவர் இடைப்படும்படியாய் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. என்றைக்கும் மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதின ஒரு சம்பவத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு நம்ம அதற்கு பின்பு அந்த அடுத்த பாகத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே எழுதின ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்து அங்கு தமது வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். அநேக வியாதிக்காரர்கள் அவரிடத்துல வந்து தங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு போகிற ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை இந்த 3 புஸ்தகத்திலும் மத்தேயு, மார்க், லூக்கா 3 புஸ்தகத்தில் எழுதின அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிப்பீர்களானால் அங்கு வேதபாரகர், பரிசேயர்கள் மற்றவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிற ஒரு இடம், அற்புதம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். ஒரு திமிர்வாதக்கார வியாதி உள்ளவனை அவர் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சுகம் பெறுவதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். கூட்டம், சரியான கூட்டம் வாசலுக்குள் நுழைவதற்கு முடியவில்லை. ஆகவே அவன் தூக்கி கொண்டு வந்தவர்கள் மேலே ஏறி வீட்டிற்கு மேலே இருக்கிற கூரையை பிரித்து அவரை அப்படியே அவரிடத்தில் இறக்கினார்கள். அவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு அவர்களை சுகமாக்கினார் என்று எழுதியிருக்கிற அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் இந்த 3 புஸ்தகத்திலும் முற்று கவனிப்பீர்களானால் ஒரு சரியான ஒரு காரிய ஒன்றை அவர் கவனித்தார். அவர் உள்ளே வந்த மாத்திரத்தில் அவர் கேட்டது, அவர் பார்த்தது, அவர்கள் விசுவாசத்தை கண்டு என்று எழுதியிருக்கிறது. உண்மையாய் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாய் கவனிக்கவும், கர்த்தருடைய பிள்ளைகள் இதை குறித்து சிந்திக்கவும், இதை குறித்துள்ள ஆழ்ந்த யோசனையோடு இருக்கவும் வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து பார்த்த உடனே அவர் கடைசியாய் சொன்ன வார்த்தையும் அதுதான், மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. நீங்கள் அப்படி ஒரு காரியமாய் எண்ணி பாருங்கள். சீசர்களோடு அவர் இருக்கும் பொழுது படகில் படுத்து உறங்கினார். அவரை எழுப்பினார்கள். காற்றும் புயலும் கடுமையாக இருக்கிறது என்று அதற்கு அவர் சொன்னது, உங்கள் விசுவாசம் எங்கே? மற்றவர்களை பார்த்து அவர் கேட்கும் பொழுதெல்லாம் கேட்கிறார், நீ விசுவாசித்தால் இது செய்ய எனக்கு முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? மரியாதையும் மார்த்தலையும் பார்த்து கேட்டால், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று. இப்படி ஒவ்வொரு இடத்தில் அவர் செய்த காரியங்களின் முதல் பகுதி, அவர் தேடினதெல்லாம் மனுஷனுக்குள், கர்த்தருடைய மனுஷனுக்குள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற விசுவாசத்தை தேடிக்கொண்டுதான் போகிறார். நாட்கள் கடந்தது. ஆதி காலத்தில் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் கொஞ்சம் நம்முடைய முன்னோர்களை கேட்டு பார்ப்பீர்களானால் இவ்வளவு வேதம் தெரியாது, இவ்வளவு வேத காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, இன்னும் வேத வியாக்கியானங்கள் இல்லை, வேத பாடங்கள் இல்லை. போதகர் வருவார், அருமையா இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அவர் வருவார், இப்படி பல காரியங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அன்றைக்கு இந்த விசுவாசத்தின் ஆழங்களில் நடக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், பிதாவை விசுவாசிக்கிறேன், குமாரனை விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன் என்று விசுவாச அறிக்கை செய்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை குறித்து செய்ய வேண்டிய காரியமாய், பேச வேண்டிய காரியமாய் பேசாமல் என்றைக்கு எடுத்து பாருங்கள். நம்முடைய காரியங்களை எல்லாம், விசுவாசத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் அப்படியே ஒரு முறை திரும்பி பாருங்கள். எல்லாம் கோளாறுகள் நிறைந்ததாய் மாறிவிட்டது.
விசுவாசத்தை வளர்த்துவதற்கு, விசுவாசத்திலே அவனை கலத்துவதற்கு, விசுவாசத்திலே அவனை பலப்படுத்துவதற்கு, விசுவாசத்திலே அவனை ஒரு மனிதனை ஊன்ற கட்டப்படுவதற்கு, விசுவாசத்திலே அவன் பலன் கொள்ளப்படுவதற்கு, அவனுடைய உபத்திரவத்தில், அவன் நெருக்கத்தில், அவன் போராட்டத்தில், அவன் சோதனையில், அவன் சகிக்கிற வேதனையின் நடுவிலே அவன் விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்குரிய காரியங்கள் அல்ல. வித்தியாசமான வியாக்கியானம், வித்தியாசமான காரியங்கள். நல்லது எது நடந்தாலும் நான் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்ளுகிற ஒரு காரியம், அவர் முதல் நம்மிடத்தில் விரும்புவது விசுவாசத்தின் தன்மை. என்ன மாதிரி விசுவாசத்தோடு என்னிடத்தில் வருகிறீர்கள், என்ன மாதிரி விசுவாசத்தோடு நான் என்னிடத்தில் சேர்கிறீர்கள் என்கிற அந்த அங்கலாய்ப்போடு அவர் கவனிக்கிறார். இந்த 3 புஸ்தகங்களையும் மார்க்கு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மார்க் 2ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரம், இந்த 3 புஸ்தகங்களில் இருக்கிற அந்த சம்பவத்தை வாசித்து பாருங்கள். நான் சுருக்கமாய் சில காரியங்களை சொல்லி ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் ஜெபிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் அங்கு எழுதின அந்த வார்த்தை மிகவும் நேர்த்தியான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். அவர் எழுதின வார்த்தையே, அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இந்த விசுவாசம் அவர்களுக்குள் எப்படி காணும்படியாக வெளிப்பட்டது என்பதுதான் இப்பொழுது நம்முடைய கேள்வி. ஒரு மனிதனுக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லுகிறோம். யாக்கோப்பு எழுதும் பொழுது சொன்னார், நீ விசுவாசிக்கிறாய் என்று சொல்லுகிறாய், நல்லதப்பா, அது நல்லது, ரொம்ப நல்லது, நான் அதை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற உன்னிடத்தில் விசுவாசத்தின் கிரியை என்ன மாதிரி இருக்கிறது என்று கேட்டார். நீ விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உன் கிரியைகளில் அதை காண்பிக்காவிட்டால் உன் விசுவாசம் இன்னதுதான் என்று எப்படி தெரியும்? நாம் இப்பொழுது அங்கு வேண்டாம், இந்த காரியத்தில் கவனிக்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். அவன் உள்ளே இறங்கின உடனே கட்டில் படுக்கையிலிருந்து மேலிருந்து கீழே அந்த மனிதனை இறக்கிவிட்ட உடனே அவன் விசுவாசத்தை கண்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற காரியம், தேவன் கவனிக்கிற காரியமே விசுவாசத்தின் தன்மை. விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், விசுவாசிக்கிறேன் என்று பேசுகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று எடுக்கிறோம். நெருக்கங்கள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, உபத்திரவங்கள் வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, சுகம் பெற முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒரு மருத்துவர் கைவிட்ட பொழுது, ஒரு மருத்துவர் இது இங்கு ஆகாது என்று சொல்லும் பொழுது எத்தனை கண்ணீர் வடிக்கிறோம். கண்ணீர் மாத்திரமல்ல, ஓட்டமாய் ஓடுகிறோம். ஓடி இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுகிறோம். இப்படி அவரே சொல்லிவிட்டார், அவர் என்றால் எவர் என்று தெரியல, அவ்வளவு பெரிய அவரே சொல்லிவிட்டார், இனி ஆகாது என்று. ஆண்டவர் விட்டது போல ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தம் முடியாதுன்னு சொல்லும் போது தேவ சித்தம். ஒரு ஆபத்து வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது முழங்காலில் நின்று உம்முடைய சித்தம் எனக்கு ஆகட்டும் என்று அப்ப சொல்லுவதற்கெல்லாம் மனமில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு மருத்துவன் கைவிடும் போது தேவ சித்தம் போல நடக்கட்டுங்க. இதுதான் இன்றைக்கு நாம் கண்டிருக்கிற காரியம். மேலிருந்து கீழே இறங்கும் பொழுதே அவர் பார்க்கிறது, அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டார் என்று எழுதியிருக்காரு. நித்தியான வேத வசனம். அப்படியானால் அவருடைய விசுவாசத்தை எப்படி அவர் கண்டார்? நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த மனிதனுடைய காரியத்தை மாத்திரம் கொஞ்சம் கவனியுங்கள். திமிர்வாதம் உள்ள ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய திமிர்வாதம், நமக்கு மருத்துவத்தில் இருப்பவர்களுக்கு அந்த காரியங்கள் தெரியும். அந்த வியாதி உள்ளவனுடைய நிலைமை என்னவென்று ஒரு பாடையில் தூக்குகிறது போல தூக்கி கொண்டு வருகிறார்கள், பெணம் கொண்டு வருகிறது போல கொண்டு வருகிறார்கள். அத்தனை சுமை 4 பேர் சேர்ந்து அவனை எடுத்திருக்க வேண்டும், படுக்கையோடு கூட. அவ்வளவு சுமையாய் அவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். வேதவசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். அவர்கள் விசுவாசத்தை கண்டார். சுமக்கிறவனின் பாரத்தோடு கூட நிற்கிறவனின், உபத்திரவத்தோடு கூட மனவேதனையோடு சகிக்கிறவனின், அவரும் சுகமாக்காத போன, ஐயோ எத்தனை வருஷத்துக்கு இவன் இவ்வளவு பாடுபடுவான், மன சஞ்சலத்தோடு இருக்கிறவனின் அங்கலாய்ப்பையும் ஏக்கத்தையும் பார்க்கிறவராய் அவர்களுடைய விசுவாசத்தை காண்கிறார். அவனுடைய பாவம், அந்த மனிதனுடைய நிலைமை பரிதாபம். அவர் மாத்திர சுகமாக்காமல் இருந்திருந்தால் அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை தூக்கி கொண்டு வருகிற நிலைமை இன்னும் மோசமானது. இவனை ஏங்க கொண்டு போறாங்க, எத்தனை பேர் கேட்டிருப்பார்கள். அதே இவனுடைய குலம் கோத்திரத்தை சேர்ந்த அந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள் சொல்வார்கள், ஏற்கனவே ஆண்டவரை பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏற்கனவே அவரிடத்தில் ஏன் போகிறார்கள்? அவரை விசுவாசிக்கிறவனை பாலை தேவாலயத்துக்கு புறம்பே தள்ளுகிற நோக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் இந்த விசுவாசத்தை வெளியே காட்டுவதற்குரிய ஒரு காரியம் என்னவென்றால், நான் விசுவாசிக்கிறேன் என்பதை காட்டுவதற்கு எந்த சுமைகளையும் சுமக்க முதலாவது ஒரு கர்த்தருடைய மனுஷன் தகுதியுள்ளவனாய் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
எந்த பாரத்தையும், எந்த இழப்பையும், எந்த சங்கடத்தையும், எந்த மன வியாகுலத்தையும், எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் சகித்துக் கொள்வதற்கு ஒரு மனிதன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது ஒரு கிறிஸ்தவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன சுருக்க சொன்னால் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு தான் சொல்லுகிறேன். அது விசேஷமா ஊழியக்காரர்லாம் பார்ப்பாங்க. இந்த வியாதிக்காரருக்கு ஜெபிக்க சொல்லி கூப்பிடுவாங்க. ஊழியக்காரர் போவாங்க, 2 கையை வைப்பாங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, உருக்கமாக ஜெபம் பண்ணிட்டு அவங்களே ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்கள் நேராக அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போயிருங்க, அவர் தான் இதுக்குன்னு படிச்சிருக்காரு, அவர் தான் 2ல் 1 சொல்லுவார். இவங்களே சொல்லி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. எவ்வளோ பெரிய காரியத்திற்குள்ளே நாம் சிக்கலில் இருக்கிறோம் என்பதை பாருங்கள். கர்த்தருடைய மனுஷர்களாய் காணப்படுகிறோம் என்பதை விட, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை விட, கர்த்தருடைய பிள்ளையின் சுய ரூபம் விசுவாசத்தில் வெளிப்பட வேண்டும். ஒரு கர்த்தருடைய மனுஷனின் வார்த்தை விசுவாசத்தில் வெளிப்பட வேண்டும். ஒரு கர்த்தருடைய மனுஷனின் செயல் விசுவாசத்தில் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட தொடங்குகிறதை தேவன் விரும்புகிறார். அவர்கள் சுமந்து கொண்டே வந்தார்கள். எந்த பாரத்தையும் சுமக்க, எந்த கஷ்டத்தையும் சுமக்க, எந்த துக்கத்தையும் சுமக்க, எந்த இழப்புகளையும் சுமக்க, எந்த விதமான சூழ்நிலைகளையும் பொறுத்து கொள்ளத்தக்கதான நிலை உள்ளவர்களாய் மாறினார்கள். நான் 2 காரியம்தான் அந்த வேத பாகத்திற்குள்ளாக நாம் இன்றைக்கு நினைவிலை கொள்ள வேண்டிய கட்டாயம் உண்டு. ஒன்று, எதையும் சுமக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், சுமக்கிறவர்களாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீங்களும் நானும் அதிகமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஒருவேளை ஊழியத்தில், ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில், ஒருவேளை தனிப்பட்ட காரியங்களில், மாம்சத்தில் இருக்கிற பலவீனத்தில், வியாதியில், நீங்க முடியாது, இந்த வியாதி உங்களை விட்டு நீங்காது என்று சொல்லுகிற விஷயத்தில் எத்தனையோ சுமை சுமக்க வேண்டியவர்களாய் நிற்கிறோம். ஒரு புறத்தில் குடும்ப பாரம், ஒரு புறத்தில் சரீர வேதனை, இன்னொரு புறத்தில் மற்றவைகளை நாம் சுமந்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட சுமைகளின் நடுவிலே மனசளிப்பில்லாதவர்களாய் இருந்து தன் விசுவாசத்தின் வளர்ச்சியை காண்பிக்க கடனாளிகளாய் நிற்கிறோம். இரண்டாவதாக வேத வசனத்திற்குள்ளாக அப்படியே வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். அங்கு எழுதியிருக்கிற வார்த்தை, அந்த கோரைகளை பிரித்து அவருக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். தேவனிடத்திலிருந்து ஏதாவது நான் பெற வேண்டும் என்று எண்ணினால், தேவனிடத்திலிருந்து ஏதாவது நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், அல்லது தேவ சமூகத்திலிருந்து நான் விரும்புகிற கிருபைகளுக்கு நான் பங்காளியாய் உடனாளியாய் மாற வேண்டும் என்று விரும்பினால், முதல் காரியமே அவருக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற தடைகளை ஆராய்ந்து உடைத்தெறிய கடனாளிகளாய் நிற்கிறோம். உடைக்கப்பட வேண்டிய எந்த காரியத்தை நான் உடைக்க தொடங்கினால் என் விசுவாசம் வெளிப்பட தொடங்கும். நான் உடைக்க முடியாதபடி நிற்பேன், ஆனால் நான் விசுவாசத்தில் பலவீனன். இதுதான் இன்றைக்கு ஆழமாய் நான் கவனிக்க வேண்டியது. கர்த்தருடைய பிள்ளைகள் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அவர்கள் விசுவாசத்தை கண்டு என்று எழுதியிருக்கிறது. எப்படி அவர்கள் விசுவாசம் வெளிப்பட்டது? அவரை பார்க்க முடியாதபடி 3-4 ஜனங்கள், அவரை பார்க்க முடியாதபடி சுற்றிலும் சுவர், அவரை பார்க்க முடியாதபடி மேல் கூரை, எதையும் அவர்களால் அவரை கொண்டு போய் சேர்க்க முடியாது. பார்த்தார்கள், எது தடையாக இருக்கிறதோ தடையை உடைத்தெறிய முடியாது. மேலே ஏறினார்கள், கோரையை பிரித்து அவரை கொண்டு போனார்கள். அனுபவங்கள் வித்தியாசமானவைகள் தான், ஆனால் நாம் செயல்பட வேண்டிய விதத்தில் செயல்பட வேண்டியது அவசியம். எத்தனையோ தடைகள். சிலருக்கு ஆராதனையில் எவ்வளவு பெரிய தடை, பந்தி எடுப்பதற்கு தடை, கர்த்தரை பாடுவதற்கும் துதிப்பதற்கும் தடை, ஆவியில் நிரம்புவதற்கு தடை, அபிஷேகத்திற்குள் ஆவதற்கு தடை. இன்னும் சுருக்கமாக சொன்னால், இன்னும் கிட்டி சேர்வதற்கு இல்லாத எத்தனையோ தடை. அப்படி எண்ணுங்கள், எல்லாவற்றையும் எண்ணி பாருங்கள், எல்லாவற்றையும் எண்ணி பாருங்கள். அம்மா, இன்னும் அவரோடு நெருங்கி பழகுவதற்கு எது தடை என்று பாருங்கள். எது தடை என்று ஆவியானவர் உணர்த்தினாலும் அந்த தடைகளை உடைத்து, அதனுடைய அர்த்தம் தடைகளை நீக்கி போட்டு நான் அவரை சேவிக்க வேண்டும். நமக்கு தெரிந்த ஒரு நல்ல வேற வார்த்தை உண்டு, தடைகளை நீக்குகிறவர் முன்னே போவார் என்று எழுதி. அந்த வசனத்தை பிடிச்சிருவாங்க. ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, தடைகளை நீக்குகிறவர் முன்னே போம், எல்லா தடைகளையும் நீக்கும் என்று. அவர் தடையை நீக்கிடுவார், அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவார். ஆனால் எனக்கு என்ன தடையா இருக்கிறது? எனக்கு என்ன தடையா இருக்கிறது?
ஒரு நிமிஷம் யோசிக்க தொடங்கினாலே நாம் சொன்னால் அதை இதையும் சொல்லும்போது நமக்கு இதெல்லாமா யோசிப்போம். ஐயா, ஜெபிக்கிறதுக்கு தடை என்ன? கர்த்தருடைய காரியத்திற்கு தடை என்ன? ஞானஸ்நானத்திற்கு தடை என்ன? நான் ராத்திரியிலே தேவ முகத்தை பார்ப்பதற்கு தடை என்ன? நான் நீண்ட நேரம் அவர் சமூகத்தில் உட்காருவதற்கு எனக்கு எது தடை? நான் அதிக நேரம் அவருடைய முகத்தை பார்த்து பேசுவதற்கு அல்லது வேதம் வாசிக்கிறதற்கு எது தடை? நீங்களாக யோசியுங்கள். இந்த தடைகளை நாம் சொல்ல ஆரம்பித்தால் ஏதோ ஒரு காரியங்களை சொல்லிக்கொண்டு ஒன்று விட்டு விடுவோம். ஆனால் முழுமையாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து எது தடை என்று யோசியுங்கள். நான் உம்மோடு சேருவதற்கு, உம்மோடு பேசுவதற்கு, உம்மோடு நடப்பதற்கு, என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு எனக்கு எது தடை என்று கேளுங்கள். நான் சாட்சியாய் வாழ்வதற்கு எது தடை என்று கேளுங்கள். நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இன்ன விதமாய் என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன், என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்வதற்கு எது தடை? என்னுடைய சபையில் நான் சாட்சியாய் நிற்பதற்கு எது தடை? என்னுடைய ஜனங்களுக்குள்ளே நான் சாட்சியாய் நிற்பதற்கு எது தடை? எதுவாயிருந்தாலும் சரி, தடைகளை நீக்கி போடுங்கள். தடைகளை உடைப்பதற்கு முன் வாருங்கள். தடைகள் ஒருவேளை நமக்கு அனுசாரியாக இருக்கலாம், தடை நமக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம், தடை நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மை அது மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துகிறதா இருக்கலாம். ஆனால் எதுவானாலும் உடை தெரிந்து பாருங்கள், அவர் அதை காண்பார். ஆண்டவர் அதை பார்ப்பார். நான் உழைத்திருக்கிற தடையை பார்ப்பார். அவர் பார்த்த மாத்திரத்தில் சொல்வார், என் விசுவாசத்தை கண்டு. ஆபிரகாம் எண்ணி பாருங்கள், உன் மகனை எனக்கு பலி எடுப்பான்னு சொன்னார். சொல்ல காதலை கேட்ட மாத்திரத்தில் நான் ஆண்டவருக்கு பலியிட போகணும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டார். எங்க சொன்னா எது தடையா இருக்கும் என்று சிந்தித்தார். சொல்ல மறந்து போனார். சொல்லாமலே விட்டு விட்டார். மறந்து போனார் என்று சொல்வதில்லை, சொல்லாமலே விட்டு விட்டார். காரணம், ஒரு காரியம் கூட எனக்கு தடையாய் வந்து விடக்கூடாது. நான் என் ஆண்டவருக்கு என்று செய்ய காரியத்தில் அந்த ஒரு நல்ல உணர்வோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய முகத்தை நாம் பார்க்கலாமா? கண்களை மூடி, நான் என் விசுவாசத்தை நீர் பார்க்கிறீர், நீர் காண்கிறபடி நான் என் விசுவாசத்தை வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். நீண்ட நேரம் என்பதற்கல்ல, கொஞ்சம் வேதத்தை வாசித்தோம். எத்தனை பிரச்சனைகளின் நடுவில் அவன் அந்த நோயாளியை இறக்கின மாத்திரத்தில் நோயையும் நோயாளியையும் அவன் படுக்கையையும் அவனுடைய பலவீனத்தையும் பெரிதாய் பாராமல் அவர்கள் விசுவாசத்தை கண்டு என்று எழுதின அந்த வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் எங்கள் உள்ளத்தில் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் விசுவாசம் வெளிப்படுவதற்கு அவர்கள் செய்த காரியங்களை ரெண்டு விதமாய் நாங்கள் வாசித்தோம். ஒன்று, என்ன வந்தாலும் சுமந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. மற்றொன்று, உம்மிடத்தில் நெருங்குவதற்கு எங்களுக்கு எந்த தடையாய் காணப்பட்டாலும் அந்த தடைகளை உடைத்து நொறுக்கி அந்த தடைகளை நாங்கள் மீறி அந்த தடைகளை நீக்கி போட்டு உம்மண்டையில் வருவதற்கு நாங்கள் பிரயாசப்பட வேண்டும், நாங்கள் முன் காட்ட வேண்டும். இது எங்களுடைய அனுபவத்தில் தேவை என்று நாங்கள் இப்பொழுது அறிந்தோம். அப்படியானால் எங்கள் விசுவாசத்தை நீர் காணத்தக்கதாக, எங்கள் விசுவாசத்தை நீர் பார்க்கத்தக்கதாக நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வளர்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் போராட்டங்கள், எங்கள் நிந்தை, அவமானங்கள், எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து கொண்டு அதோடு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்க முடியாதபடி எங்களுக்கு இருக்கிற எங்கள் சொந்த குடும்ப வாழ்க்கை, குடும்ப தடைகள் எதுவானாலும் அந்த தடைகளையும் நாங்கள் தகர்த்தெறிந்து உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு இரக்கம் காண்பியும். அந்த கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும். கிருபையால் அலங்கரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்னே போவதற்கு முன்பதாக தடைகளை நீக்கி வருவதற்குரிய செயலை உங்கள் விசுவாசத்தின் வழியாக அவருக்கு காண்பித்து அவரிடத்திலிருந்து வருகிற கிருபைகளை பெற்றுக்கொள்ள மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.